அஞ்சரைப்பேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூட்ரிஷனல் செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் சாலட். முதல்ல இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். சிக்கன், சாப்ட் ஆனியன், தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், சால்ட், பெப்பர் பவுடர், yellow கேப்சிகம், green கேப்சிகம், அப்புறம் லைம் ஜூஸ். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சிக்கன் பீசஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் லைம் ஜூஸ், கொஞ்சம் சால்ட், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஒரு 1 hour வந்து ஊற வைக்க போறோம். ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைக்கணும், வெளியில இல்லைங்க. ஃப்ரிட்ஜில் 1 hour ஊற வைக்கணும். இதை நம்ம ஊற வைக்க போறோம். இப்போ இந்த சிக்கன் வந்து 1 hour ஊறிடுச்சுங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடாயை வந்து மேலே வச்சுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெயை நம்ம வந்து ஊற்ற போறோம். ஆயில ஊற்றி வச்சு ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதுல வந்து ஆனியன் வந்து போட போறோம். இப்போ இந்த ஆனியனை வந்து நல்லா நம்ம வதக்க போறோம். சின்ன சின்னதா நீங்க நறுக்குனீங்கன்னா ஆனியன் வந்து சீக்கிரமா வதங்கிடுங்க. இப்போ இந்த ஆனியன் வதங்கிடுச்சுங்க. இதுல வந்து கொஞ்சம் டொமேட்டோ வந்து போட போறோம். நம்ம செய்யற இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி பிளஸ் புரோட்டீன், கால்சியம் 4மே வந்து இந்த டிஷ்ல இருக்கு. புரோட்டீன் வந்து எல்லாருக்குமே வந்து பேசிக் வந்து புரோட்டீன் இருக்கணும். அந்த புரோட்டீன் இல்லை அப்படின்னா மற்ற விட்டமின்ஸ் இருந்தாலும் எந்த பிரயோஜனமே நமக்கு கிடையாது. ஸோ புரோட்டீன் வந்து பேசிக். அப்புறம் கால்சியம் பொறுத்த வரைக்கும் நம்ம டீத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம போனோட வளர்ச்சிக்கும் கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். இப்போ இந்த தக்காளி வதங்கிடுச்சுங்க. இதுல வந்து நம்ம yellow கேப்சிகமும் ரெட் கேப்சிகமும் போட போறோம். கொஞ்சம் நல்லா ஸ்லைட்டா கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. இப்போ கிரீன் கேப்சிகம், நல்லா வதங்கட்டுங்க. இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நம்ம இதுல இப்போ போட போறோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்து போடுங்க, சிக்கன் நம்ம ஊற வைக்கும் போது அதுல சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதை அந்த இது மனசுல வச்சுக்கிட்டு இதுல சால்ட் போடுங்க. நீங்க சால்ட் போட்டாச்சுங்க. இப்போ இதுல கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. யோசிக்காதீங்க, என்னடா இது தாளிக்கும் போது தானே ஜீரகம் போடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டிஷ்ஷு கொஞ்சம் வித்தியாசமான, ஏன்னா சாலட் மாதிரி நம்ம பண்றதுனால அதோட ஃபிளேவர் அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ போடுறோம் நம்ம. இப்போ காரத்துக்கு நம்ம வந்து வேற சில்லி பவுடர்லாம் போட போறது இல்லை. ஆனா அதுக்கு பதில் நம்ம வந்து பெப்பர் போட போறோம். சிக்கன்ல வந்து நம்ம ஊற வைக்கும் போது காரம் எதுவுமே போடலங்க. ஸோ இந்த டோட்டல் டிஷ்ஷுக்கான காரத்தை வந்து நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையா இருந்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும், நீங்க நிறைய போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த 1 hour ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்க இந்த சிக்கனை, இதை வந்து இதுல போட போறோம். நம்ம சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போறல, அந்த சிக்கன்ல இருக்க தண்ணியிலேயே அது வந்து வேகணும். ஸோ இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சிம்ல வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வைக்க போறேங்க. சிம்ல வச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ருசியான ரோஸ்டட் சிக்கன் சாலட் ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக சாலட்னா என்ன பண்ணுவோம், எல்லாம் பச்சையாவே நம்ம சாப்பிடுவோம். ஆனா இது நான்வெஜ் அப்படின்றனால நம்ம கொஞ்சம் குக் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை கொஞ்சம் கடைசியா நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை இப்படி தூவி விட்டுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் நிறைய இருக்குங்க. ப்ளஸ் கால்சியம் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட, கால்சியம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு. கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்க கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.